ஸ்டார்ட். ஓகே. இதுதான் நினைக்கிறேன். பாருங்க இதுக்குள்ள என்னென்ன வச்சுக்கோன்ட்டேன். ஒரு எக்ஸ்டெண்டர் கேபிள், அப்புறம் கார் கிளீனிங் மிஷின். இதுதான், இது நம்ம பாஷ்லேருந்து வாங்கியிருக்கணும். இதுலேயே வந்து கார் ஷாம்புலாம் போடுறதுக்கு தனி டப்பா. அது டப்பா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இந்த செராமிக் கோட்டிங் இன்றைக்கி பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ், இன்க்ரீடியன்ஸ் இதான். தேவையான பொருட்கள் 3M கார் வாஷ் ஷாம்பூ. இது வந்து டர்ட்டில் வேக்ஸ் நினைக்கிறேன். டர்ட்டில் வேக்ஸ் வந்து இது ரெண்டுமே டர்ட்டில் வேக்ஸ் தான். ஒன்று வந்து செராமிக் பாலிஷ் அண்ட் வேக்ஸ் கோட்டிங், இன்னொன்று ஜஸ்ட் செராமிக் ஸ்ப்ரே கோட்டிங். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அப்ளிகேட்டர் ஒன்று தனியாக வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறமா மைக்ரோ ஃபைபர் கிளாத்ஸ். இப்போ புது மிஷின் வேறு ஒன்று வாங்கி அதை ட்ரை பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி. இங்கே பாருங்க, நேத்தான் வந்தது. லெட்ஸ் கோ. அதை எடுத்துகிட்டு வந்துடு, ஆஃப் பண்ணி. இங்கே பாருங்கள், ஃபுல் டஸ்ட்டு. நம்ம குற்றாலம் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது என் காரை பார்க்குறேன், என் கண்ணில் தண்ணியே வந்துச்சு. ஃபுல்லாக டேமேஜ். See here. மேலே come. அதான் சரி. ஆமாம், பயங்கர திக்காக தான் இருக்குது. ஆமாம், எனக்கு அப்படி தான். இங்கேருந்து கிளம்பும் போது எனக்கு மூக்கு அடைச்சிது, தொண்டை மாதிரி இருந்தது. அங்கே போய் ஃபுல் ஃபீவரு, அந்த கோல்டு நல்லா சிவியர் ஆகி ரிட்டர்ன் வரும்போதும் எனக்கு சரியெல்லாம் ஆகலை. இங்கே வந்து இந்த நேரம் இருக்குது. ரொம்ப டைம் 11 நாள் ஆகிடுச்சு. ஆமாம், சளி மட்டும் இருந்துட்டு இருந்தது. ஃபீவர் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபீவரே 3 days இருந்தது. இந்த வீடியோ எடுக்க போகிறோம் கார் க்ளீன் பண்ணுறதை. நீங்கள் பார்க்குறியா? பா அவ்வளோதான். அப்படிலாம் திறக்காத மூடு. ப்ரெஸ் பண்ணி ஊற்றலாம். ப்ரெஸ். கீழே ஊற்றாமல் ஊற்றுவியா? நான் ஊற்றுவா? குட், நல்லாவே ஊற்று. இரு கொஞ்சம் செட்டில் ஆகட்டும். இரு. இப்போ ஊற்று. வெளியே ஊற்றாது மேன். இரு. ஊற்று. போதும் விட்டுரு. ஓடி அருவி கொட்டுதே அடிய மேல,
அது தேடி உசுர முட்டுதேனத ஒன்னால. தண்ணி ஜாக்கி அந்த பக்கம் போகிறேன். எதுனா போதும் ஆஹா எங்க இருது பேர் இங்கே தெரியுதா? ஏன்னா அதெல்லாம் ஆயிலோட சேர்ந்த மாதிரி இருக்கும். அந்த ஆயில் தான் சோப்பு வந்தால் தான் வரும். இந்த பேர் இங்கே பேர் டயர்ட் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட கூட கொண்டாலும் பண்ணதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா என்கிட்ட கூட நான் பண்ணுறேன். இந்த இங்கெல்லாம் தான் இந்த ஜாயிண்ட்லாம் தான் பண்ணணும். குட். இல்லை யூடியூப்பில் போட போகிறோம் எப்படி க்ளீன் பண்ணுறோம் காரன்னு. போடலாமே. நீ எடு, நான் போட்டுறேன் அப்லோட் யூடியூப்பில். நீ வீடியோ மட்டும் எடுத்து கொடு. இதில் சோப்பை துடைக்கக்கூடாது, ரப் பண்ணி மட்டும்தான் விடணும். திரும்ப நம்ம தண்ணி வச்சு தான் வாஷ் பண்ண போகிறோம். இங்கே பார், எது? ஆமாம் ஆமாம், சோப்பு இருந்தால் பரவாயில்ல. ஆமாம். இங்கே பார் தீரா, சரிதா? இங்கே பேர் மேலெல்லாம் பண்ணணும். இது மேலே ஏறி நின்று பண்ணுவியா? அது பிடிச்சிக்கோ, நல்லா டைட்டாக பிடியாது. செப்பலோடே பண்ணலாம். அது ரப்பர் மேலே தானே வைக்க போகிறேன். சரி, வெறும் காலில் பண்ணு, நமக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும். கீழே விடக்கூடாது, அவ்வளோதான். இதையும் இப்படி பண்ணி விட்ரு. இந்த இடம் இதோ இங்கெல்லாம் பண்ணணும். இங்கே ஒன்றும் இருக்குது. காமி காமி. இதோ இங்கே பேர். ஓ, அதே மாதிரி அங்கேயும் பண்ண. இங்கேயும் பண்ணணும்.
பார்த்து கிளாஸ் மேலே ஊனாத, கையை கிளாஸ் மேலே வைக்காத. அங்கெல்லாம் வேணாம், நான் பண்ணிப்பேன், நீ இறங்கிக்கோ. என்கிட்ட கூட ஆடக்கூடாது. போதும் 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 போதும், இழுத்துனே போகாத. பண்ணு. இதுக்கு போட வேண்டாம்ல கிளாஸ்க்கு. வேணாம் வேணாம். இந்த இங்கே கொஞ்சம் லிபரலாக போடு. அவர் எப்படியும் தொடச்சி ஏற்றுறாரு. நிஜமாலே பேர்ல் ஒயிட் மாதிரி தான் இருக்கு. நம்ம இப்போ ஃப்ளாட்டை வைக்கிறதுக்கே கஷ்டம் வரும். இங்கெல்லாம் ஆக்சுவலாக நான் இங்கே போட்டேன், சரி வச்சு இது நல்லா போட்டுருந்தோம். அவ்வளோதான். யூ நீட் எக்ஸ்பர்டைஸ். எதுக்கு இதுக்கா? Take care. On applying or on bluffing? For both. Bluffing needs more expertise. Shining. வாட்டர் டெஸ்ட் பண்ணு. நிக்கலல. ஹைட்ரோஃபோபிக்காக தான் இருக்கு, ஆனால் சூப்பர் ஹைட்ரோஃபோபிக்காக அவுட் சைட் போயிருந்தது தான் சூப்பர். நம்ம லேயர்ஸ் வந்து சிங்கிள் லேயர் தான் கொடுத்துருவோம் ஆக்சுவலாக. இல்லைப்பா, அது ஊதிட்டு அதுவும் கூட சேர்ந்து போயிடும். இந்த பக்கம்லாம் வந்து